நம்ம வந்து நம்ம வாழ்க்கையிலயும் சரி, இந்த உலகத்துக்கிட்டயும் சரி, நெறைய எதிர்பார்ப்புகள் வைக்கிறோம். நான் நல்லவன், எனக்கு நல்லதே நடக்கணும். நான் கஷ்டப்படுறேன். கஷ்டப்பட்டு முயற்சி பண்றேன். ஆனாலும் எனக்கு வந்து இந்த முயற்சி சக்சஸ்ஃபுல்லா எனக்கு ரிசல்ட் வரணும். எனக்கு இது வேணும், அது வேணும் நெறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறோம். ஸ்டாய்க்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்டாய்க் பிலாசபி ஃபாலோ பண்றவங்க இந்த உலகத்தையும், வாழ்க்கையும் வேறு வேற பார்க்கறதில்ல. அவங்க வென் இட் கம்ஸ் டூ கண்ட்ரோலிங் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 2த்தையும் ஒண்ணா தான் பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த உலகமாகட்டும், உங்க வாழ்க்கையாகட்டும், உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணல, உங்களுக்கு எதிர்க்கல. அது இண்டிஃபரெண்ட்டா நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாதவோ அது இண்டிஃபரெண்ட்டா இருக்கு. அவ்வளோதான். அதனால நீ அது மேல எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும்போது, அது நடக்காத போது உனக்கு நெறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் இது மைண்ட் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ எக்ஸ்பெக்டேஷனே வைக்காதேன்றாங்க. சிம்பிளா சொல்லப்போனா, உலகம் மற்றும் உங்கள் வாழ்க்கை வந்து உங்கள எதிர்க்கல, ஆதரிக்கல. அது இண்டிஃபரெண்ட்டா இருக்கு. நீங்க உங்க வேலைய மட்டும் கரெக்ட்டா பண்ணுங்க. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காதீங்க. அப்படி இருந்தா மைண்ட் லெவல்ல ஸ்ட்ரெஸ் இல்லாம நிம்மதியா இருக்க முடியுன்றது ஸ்டாயிக்ஸ் பிலாசபியோட ஒரு கோர் கான்செப்ட்.